தப்பு. 2 மாசத்துக்கு துளசிய கேர்ஃபுல்லா இருக்க சொல்லணும். இல்லன்னா அபார்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஐயோ, அப்படியா டாக்டர்? அப்போ இப்பவே சொல்லிடணுமா? அதுதான் நல்லது. கண்டிப்பா இப்பவே சொல்லணும். சொன்னாதான் எவியா எதுவும் பண்ணாம இருப்பாங்க. இல்லன்னா ப்ராப்ளம் தான். எப்படி சொல்றது டாக்டர்? எனக்கு பயமா இருக்கு. பயந்தா எதுவும் நடக்காது. பிளான் பண்ணும்போது பயப்படலல்ல. டாக்டர், நீங்க சொல்றீங்களா? நான் சொன்னா என் மேல கோபம் வரும். ஆனா நீங்க சொன்னா, கண்ணீரோட எமோஷனலா சொன்னா உங்க மேல பரிதாபம் வரும். கண்டிப்பா நீங்க தான் சொல்லணும். அழுது கெஞ்சி கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வைக்கணும். வேற சான்ஸே இல்ல. எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணணும். அதை நீங்க தான் பண்ண முடியும். சரி டாக்டர், நான் பேசிட்டு வரேன். ஜனனி, என்னாச்சு? ஏன் டோரை லாக் பண்ற? என்னாச்சு? ரிசல்ட் நெகட்டிவா? பாசிட்டிவா? அப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்க? இதுக்கு தானே நீ கஷ்டப்பட்ட. ஜனனி, என்ன பாரு, என்ன பார்த்து சொல்லு. ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்க? துளசி, உங்ககிட்ட ஒரு உண்மைய சொல்லணும். புரியல, என்னாச்சு? என்ன உண்மை? ஊர்ல இருந்து கிளம்பி நானும் சிவாவும் இங்க வரும்போது ஆக்சிடென்ட் ஆனது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. அதுக்கு என்ன இப்போ? அந்த ஆக்சிடென்ட்ல ஜனனி, எந்த சஸ்பென்ஸும் வேண்டாம். எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் சொல்லு ஜனனி, என்ன ஆச்சு? இல்ல, நான் சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு தான். சரி, முதல்ல என்னன்னு சொல்லு. நம்புறேன்னா நம்பலையா நான் சொல்றேன். எனக்கு கர்ப்பப்பையே இல்ல, யூட்ரஸ் இல்ல. அத ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஜனனி, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. நீ என்ன சொல்ற? பின்ன எதுக்கு நம்ம ஹாஸ்பிடல் வந்தோம்? எனக்கே ரொம்ப லேட்டா தான் தெரியும். ஐயோ, எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு ஜனனி. சிவாக்கு தெரியுமா இதெல்லாம்? தெரியாது, தெரியாது. ஓ கடவுளே, இதெல்லாம் மறைக்க கூடாது ஜனனி. நான் சொன்னா என்ன மலேசியாக்கு அனுப்பிடுவாங்க. என்னையும் சிவாவையும் பிரிச்சிருவாங்க. பாட்டி வேற எப்ப பார்த்தாலும் வாரிசை பெத்துத்தானே பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எனக்கு கர்ப்பப்பை இல்ல, குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? ஐயோ ஜனனி, இதுல ஓ தப்பு என்ன இருக்கு? நீ தைரியமா சிவா கிட்ட சொல்லிருக்கலாம்ல. உனக்கு எப்ப தெரியுமோ அடுத்த நிமிஷம் சிவா கிட்ட சொல்லிருக்கணும். நீ மறைச்சிருக்க கூடாது ஜனனி. தப்புதான், இது பெரிய தப்பு. ஏன் இப்படி பண்ண? நீங்க நினைச்சா என்ன காப்பாத்த முடியும். ஜனனி, டாக்டர், ஜனனி சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லுங்க, ஜனனி சொல்றதெல்லாம் உண்மையா? சாரி துளசி, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். இங்க பாருங்க, கேளுமா. ஐயோ துளசி, ப்ளீஸ். துளசி, ப்ளீஸ். மேடம், காம் டவுன். மேடம், ப்ளீஸ். மேடம் சொல்றேன், விடு. புரிஞ்சுக்கோங்க துளசி. சொன்னா கேளு. துளசி, ப்ளீஸ் சொல்றேன் கேளு. இங்க பாருங்க. மேடம் போறீங்க, என்ன யோசிச்சு சொல்றத கேளு. மேடம், நிறுத்துங்க. மேடம், பக்கத்துல வராத. மேடம், வேண்டாம். வேண்டாம் மேடம். என்ன பார்த்து சொல்லுங்க, ஜனனி சொல்றது உண்மையா? ஆமா, ஜனனி தான் சொன்னாங்க. பார்க்க பாவமா இருந்துச்சு.
சிவா உங்களுக்கும் தாலி கட்டினதா சொன்னாங்க. அதனாலதான் தப்பு இல்லைன்னு நினைச்சு ஏன் இப்படி பண்ணீங்க? நீங்க என்னெல்லாம் கேட்டிருக்கணும்? நீங்க என்கிட்ட கேட்காம பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க பண்ணிருக்கிறது எவ்வளவு பெரிய கிரைம்னு உங்களுக்கு தெரியுமா? பக்கத்துல வராத. இல்ல இல்ல அவ சொன்னா நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? என்ன வேணாலும் பண்ணுவியா? நீ டாக்டரா இல்ல புரோக்கரா? சொல்லு. தப்புதாம்மா. அவங்களுக்கு தான் கர்ப்பப்பை இல்லையே, அதனாலதான். என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? குழந்தைய 10 மாசம் சுமக்கணும். வயிறு பெருசாகும். எப்படி ஏமாத்துவீங்க? சொல்லுங்க, எப்படி ஏமாத்துவீங்க? துளசி, வயிறு பெருசாகிற வரைக்கும் நீ ஏதாவது வெளியூருக்கு போய் துளசி இறக்கப்படுவா. முடிச்சிட்டு சொன்னா கேட்டுப்பான்னு நினைச்சியா? இத பாரு, நல்லா கேட்டுக்கோ. நான் இதை எந்த காலத்திலயுமே ஒத்துக்க மாட்டேன். நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஐயா கிட்டயும் சிவா கிட்டயும் நான் உண்மையை சொல்லியே தீருவேன். கண்டிப்பா சொல்லுவேன் ஜனனி. நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு புரிய வைப்பேன். இல்ல